அனைவருக்கும் வணக்கம். இப்போ கரெக்டா டைம் என்னன்னு பாருங்களேன். பார்த்துட்டீங்களா? இதே டைம் தான் எக்ஸ்பென்சிவ் வாட்ச்லேயும். லக்ஸீரியஸ் வாட்ச் வாங்கி டைம் பார்க்குறனால நம்மளால எதுவும் மாற்ற முடியாது. ஆனால் இந்த வாட்ச் கலெக்ஷன் இஸ் சார்ட் ஆஃப் அடிக்ஷன்னு சொல்லலாம். நம்மளை ரியலைஸ் பண்ணி வெளியே வந்தால் தான் இந்த கான்செப்டே புரிஞ்சுக்க முடியும். வெல்கம் டு த மைண்ட் ஜோன். நான் சௌஜி. வாட்ச் மேலே ஏன் இவ்வளோ மோகம்? எப்போ இந்த அத்தியாவசியமான ஒரு பொருள் எக்ஸ்பென்சிவாக மாற ஆரம்பிச்சு? நான் சொல்கிறேன், இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் கிஃப்டிங். எஸ், ஒருத்தருக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கும் போது வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுப்போம். இப்படியே இன்னும் கொஞ்சம்னு வாட்சஸ் கலெக்ட் பண்ணுறது ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு. இப்போ இந்த வாட்ச் யூஸ் பண்ணுறவங்கள சில டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று தேவைக்கு யூஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று கிஃப்டாக கொடுத்தவங்களுக்காக, தேர்டு லக்ஸரிஸான வாட்சு சீன் போடுறதுக்காக, ஃபோர்த்து கேட்டகரி நான் வாட்ச் ஓடாது சும்மா ஸ்டைலுக்கு, டைம் என்னன்னா ஃபோனில் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற கூட்டம். சரி, நார்மல் பீப்புள் நமக்கு ஒரு ஹைப்பு கிடைக்குதுல்ல, அப்போ செலிபிரிட்டிஸ் எல்லாம் சொல்லவா வேணும்? நான் சில செலிபிரிட்டிஸ் வாட்ச் பேஸ்ட் ரியல் இன்சிடென்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது யாரு என்னென்னு பார்க்கலாமா? பால் நியூமன், த லெஜெண்டரி அமெரிக்கன் ஆக்டருக்கு அவங்க ஒய்ஃப் 1969 கிஃப்டாக கொடுத்த ரோலெக்ஸ் டேட்டான வாட்ச் தான். ரேசிங் போகும்போது கூட போட்டிருப்பாராம். இது அவரோட பொண்ணோட பாய் ஃப்ரெண்டான ஜேம்ஸ் காக்ஸுக்கு கொடுக்குறாரு. இந்த வாட்ச் அவங்க ஒய்ஃபு $200 வாங்கினதா சொல்கிறாங்க. அண்ட் வாங்கின காக்ஸ் எப்போவாது கட்டிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேங்க் லாக்கரில் வச்சுட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு காக்ஸ் என்ன பண்ணுறாரு, அந்த வாட்சை 2017 ஃபிலிப்ஸ் ஆக்ஷன் ஹவுஸுக்கு $17.8 மில்லியன் விற்கிறாரு. இதுதான் மொச்சக்காரன்னு நினைக்க வேணாம். எவ்வளோ வருஷம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. கால எல்லாத்துக்கும் பதில் சொல்லல. உங்களுக்கு ஜேசி தெரியும்ல, அவர் பேட்டெக் பிலிப்பி கிராண்ட் மாஸ்டர் வாட்ச் வச்சிருக்காரு. அதோட வேல்யூவே $2.7 மில்லியன். பின்ன கேனியே வெஸ்ட் அவரோட கைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் மேட் ரோலெக்ஸ் டேட்டான வாட்ச் செஞ்சு வச்சிருக்காரு 1 lakh மில்லியன் கொடுத்து. லியோனார்டோ டிகாப்ரியோ ரேர் வாட்சஸை கலெக்ட் பண்ணிட்டு வராரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வச்சு நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன். என்னோட எல்லா பழைய திங்ஸையும் பேங்க் லாக்கர்ல வைக்க போறேன். எனக்கு பின்னாடி வர சந்ததிகள் இதை ஆக்ஷன்ல கொடுத்து பைசா கிடைக்கட்டுமே அவங்களுக்கும். ஏன் பாட்டி தத்தா பண்ண தப்ப நாமும் பண்ணக்கூடாதுல்ல? டைமுக்கு கண்டிப்பாக வேல்யூ கொடுக்கணும். ஆனால் டைம் சுற்றி இருக்க செட்டுக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்களா? செத்தா கூட இந்த வாட்சுக்கு இருக்க மதிப்பு மனுஷனுக்கு இருக்கிறது இல்லை. இந்த லக்ஸரியஸ் லைஃப் வாழ்றவங்களை பார்த்து நம்ம தேவையில்லாத விஷயத்த செலவு பண்ண வேணான்னு தோணுது. ஆனால் இப்பெல்லாம் எல்லாரும் கொஞ்சம் விவரமாயிட்டாங்க. பார்த்து செலவு பண்றாங்க. அவங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும்தான் வாங்குறாங்க. ஓகே, இதோட வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பற்றி பேசுகிறேன். பாய் எவ்ரி ஒன்.